ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெச்ஏ பேபிஸ் பாம் vlog. என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளாக வீடியோவே போடுறதில்ல, ஒழுங்காக போடுறதில்ல அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா நம்மளும் மாஞ்சி மாஞ்சி இதை எடுக்கிறோம் அதை எடுக்கிறோம் எடிட் பண்ணுறோன்னு ஓவராக சீன்லாம் க்ரியேட் பண்ணி வீடியோ போடுறோம். ஆனால் யாருமே பார்க்க மாட்டுறாங்க. ஒரு 1 மந்த்தாக ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு ஒரே மன வருத்தம். அதில் எங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது, இது பண்ண அது பண்ணன்னு அவங்க சொல்லும்போது எனக்கு பண்ண இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ நான் இதை போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஒரு விஷயத்த நீ கையில் எடுத்துட்டல, உன்னோட எஃபர்ட் நீ போகிறல, அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீ விடாத, உன்னோட ஒர்க் நீ ஹாப்பியாக பார்த்துட்டே இரு அப்படின்னாங்க. எஸ், அந்த வேர்ட்ஸ் எனக்கு பயங்கர பூஸ்டாக இருந்துச்சு. அதனால் திருப்பி குளத்தில் இறங்கிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி இனிமேல் நம்மளோட வீடியோஸ் நம்மளுக்கு ரெகுலராக வரும். நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் நன்றி, ஃபாலோ பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி. ஆக்சுவலாக இது என்னென்னா ஒரு மூளை எடுத்த விலாக் தான். என்ன அப்படின்னா, தைப்பூசத்தன்னைக்கு எடுத்த விலாகு. ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி முந்தின நாளே எல்லா வேலையுமே பார்த்து வச்சுருந்தேன். மறுநாள் மார்னிங் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்றதுக்காக. ஸோ தைப்பூசம் முருகருக்கு நான் 21 டேஸ் விரதம் இருந்திருந்தேன். விரதம் இருந்து சாமிக்கு நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சாச்சு காலையிலேயே. என்ன அப்படின்னா, தைப்பூசத்து அன்னைக்கு எங்கள் தாத்தாவோட திதி வரும். அதுக்காக மார்னிங் எழுந்து வீட்டில் சாமி கும்பிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என் குட்டீஸ் ஸ்கூல் போகணுண்டா எந்திரிடா அப்படின்னு சொன்னால் கவுந்தடிச்சு தூங்குவாங்க. என்ன பண்ணாலும் எந்திரிக்க மாட்டாங்க. அன்றைக்கி ஆயா வீட்டுக்கு போகணுமே எந்திரிக்கணுமே அப்படின்னோன்னே 2 பேரும் அடிச்சு பிடிச்சி எழுந்து கிளம்பிட்டாங்க. ஸோ மார்னிங்கே எழுந்து வீட்டில் சாமி கும்பிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அம்மா வீட்லேயும் நிறைவாக சாமி கும்பிட்டு அந்த டே சூப்பராகவே போச்சு. அப்புறம் நான் பசங்களுக்கு கஞ்சி மாவு காலி ஆயிடுச்சு. ஸோ கஞ்சி மாவு அந்த திங்ஸ் வாங்கிறதுக்காக தான் கடைக்கு போயிருந்தோம். நானும் ஜோஷிதாவும் தான் போயிருந்தோம். ஸோ அவங்க தான் ஃபுல்லாக அதை கேரி பண்ணாங்க. அவ்வளோ அழகாக கடையில் இருக்கவங்களே பார்த்துட்டு இந்த குட்டி பாப்பா அழகாக பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், எவ்வளோ திங்ஸ் போட்டு அரைச்சிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் தனியாக வீடியோ எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 1-2 பேர் எங்களுக்கு திருப்பி அதை சொல்ல எங்களுக்கு செஞ்சு தர முடியுமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. எஸ், இது எல்லாமே நான் அந்த விலாகில் சொல்லியிருக்கேன். என்னென்ன போட்டிருக்கேன், எவ்வளோ போட்டிருக்கேன், எப்படி அரைக்கிறோம், இதை சேல் பண்ணுற ஐடியா இருக்கா, அடுத்த ஸ்டெப் என்ன அதுக்காக அப்படிங்கிறது எல்லாமே நான் அடுத்து கஞ்சி மாவு வீடியோனே தனியாக போடுறேன். நான் அதில் அவங்க எல்லாருமே சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே வாங்கி அழகாக ஒன்று ஒன்றா தனித்தனியாக அரைச்சி அம்மா தூக்கில் வச்சுட்டாங்க. தம்பி போய்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறமா அன்றைக்கி ஈவினிங் எங்கள் ஊரில் தெப்பல், தைப்பூசத்து அன்றைக்கி சங்கு தீர்த்த குளத்தில் தெப்பல் விடுவாங்க. ரொம்ப ஸ்பெஷல் அது. ஊரில் இருக்கவங்க எல்லாரும் அந்த அந்த குளத்தை சுற்றி நின்று பார்க்குறது அவ்வளோ அழகு. இங்கே பாருங்கள், பின்னாடி ஃபுல்லாக அவ்வளோ க்ரௌடு. ஈவினிங் தெப்பலுக்கு போயிட்டு சாமியை நல்லா கும்பிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் பார்த்து ஊரில் இருக்கவங்கெல்லாம் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் அன்றைக்கி மீட் பண்ணினேன். எல்லாருக்கூடையும் பேசிவிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் குட்டி குட்டி கடை நிறைய இருந்துச்சு. பசங்களுக்கு வாங்கிட்டு நல்லா வாங்கி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டே ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா மார்னிங் எழுந்து பசங்க ஸ்கூல் போகணும் அப்படின்னு. ஓகே, இதுதான் இந்த விலாக், தைப்பூசம் விலாக். ஆனால் இது என்ன, அடுத்த தைப்பூசம் வர்றதுக்குள்ளே அப்லோட் பண்ணுறேனே அப்படிங்கிற சந்தோஷம்தான். எஸ், நான் இதுக்கப்புறம் இன்னொரு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். நம்ம சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.